என்னடா பாத்து நிக்கிறீங்க? அடிச்சு துரத்துங்களா? முத்துவேல் ராஜா ஜிஜி ஜிஜி. ஐயோ என்னங்க ஜமீன்தாருக்கு தெரிஞ்ச விபரீதம் ஆயிடும். வேண்டாம் சொல்லுங்க சொல்லுங்க. சும்மா என்ன நடந்தது? ஏன் உங்களை அடிக்கிறாங்க? ஐயா, கேட்காமலே அள்ளி அள்ளி கொடுக்குறவங்க ஐயா நீங்க. உங்களுக்கே ஒரு துரோகம் நடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு எங்களால் சும்மா இருக்க முடியல. அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தா உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க, அடிச்சு துரத்துறாங்க ஐயா. எனக்கு துரோகமா? என்ன சொல்றீங்க? கல்யாணத்தன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் தாய் வீட்டு சேதனமா நீங்க கொடுத்த நிலப்பத்திரம் எதுவுமே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கய்யா. ஏன்? அந்த இடம் பூரா எதுவுமே உங்க பேர்ல இல்லைங்க ஐயா. வேற யார் பேர்ல இருக்கு? அந்த நிலமெல்லாம் நீங்க உயிருக்குயிரா உடன்பிறப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்க சித்தப்பா மகன் ராஜசேகர் பேர்ல இருக்குதுங்க. இது மட்டும் இல்லைங்கய்யா, இன்னும் எவ்வளவோ அநியாயம் நடந்துட்டு இருக்கு. நீங்க எங்களுக்குன்னு கொடுக்கறது எதுவுமே ஒழுங்கா எங்களுக்கு வந்து சேர்றது இல்லைங்கய்யா. இனிமே எங்களால் எந்த தப்பு நடக்காது. கொஞ்சம் மேலே வாங்க. திவான் 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 திவான். என்னங்க அவர் கூப்பிடுறாருல, போங்க. வெளியே இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு என்ன சேரணுமோ அதை சேர்த்துடுங்க. ராஜசேகர், நாங்க உங்களை எங்க சித்தப்பார் மகனா பார்க்கல, எங்க கூட பிறந்த சகோதரர் நான் பார்த்துக்கிட்டோம். நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. நாங்க உங்களுக்கு என்ன செய்யல? எங்களுக்கு வாரிசு இல்லாதனால உங்க குழந்தைய எங்க வாரிசா தத்தெடுத்தோம். விதியோட விளையாட்டு, அந்த ஆண்டவனுடைய கட்டளை. என்னுடைய மனைவி அந்த மகராசி போகும்போது எங்களுக்கு ஒரு வாரிசு கொடுத்து அவ போயிட்டா. கொடுத்த வாக்கு கொடுத்த பொருளும் திருப்பி வாங்குற பழக்கமே எங்க பரம்பரையில கிடையாது. என்னைக்கு எங்களுக்கு குழந்தை பிறந்ததோ அன்னைக்கே எங்க பூரா சொத்தையும் உங்க குழந்தை பேர்ல எழுதி வச்சிட்டோம். உங்க குழந்தை பேர்ல இருக்கிற எந்த சொத்தையும் எடுத்து நாங்க தானம் செய்யல. பரம்பரையா ஏழைங்களுக்கு தானம் செய்யறதுக்காகவே எங்க பேர்ல எழுதி வச்சிருக்கிற 100 கிராம சொத்தை எடுத்துதான் இதெல்லாம் செஞ்சோம். இப்ப அதையும் உங்க பேருக்கு எழுதி வைக்கிறோம்.
இது உங்க பையன் பேர்ல எழுதி வச்சிருக்கிற உயில். இது ஏழைங்களோட உயிர். ராஜசேகர் அவர்களே, நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம். ஆனா நீங்க ஏழைங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் போறே ஐயா. அண்ணே, எங்க போறீங்க? உலகம் ரொம்ப பெருசம்மா. அண்ணே, அண்ணே, எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க அண்ணே, எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. ஏதோ பணத்தாசையில தப்பு செஞ்சுட்டாரு. எங்களுக்கு இந்த சொத்து சுகம் ஒண்ணும் வேண்டாம் அண்ணே. எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க, எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க அண்ணே. நாங்க கொடுத்த வாக்கும் கொடுத்த பொருளும் திருப்பி வாங்குறதே இல்லைம்மா. அண்ணே, நீங்க ஒரு முடிவெடுத்தா அது யாராலையும் மாத்த முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். கடைசியா நான் ஒண்ணு கேட்பேன், கொடுப்பீங்களா? இனிமே கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட என்னமா இருக்கு? உங்க குழந்தை, உங்க குழந்தைய வளர்த்தாவது நாங்க செய்த பாவத்துல கொஞ்சமாவது தீர்த்துக்கிறோம். அந்த பாக்கியத்தையாவது எங்களுக்கு கொடுங்க. ஆனாவன் இந்த குழந்தை அன்புள்ள பண்புள்ள ஒரு சாதாரண மனுஷனா வளர்க்கணும். பணத்தோட நிழலை இவன் மேல படக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் நான் திரும்பி வருவேன். அது வரைக்கும் இவன் யாருங்கிற உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது. இது என் மேல சத்தியம், சத்தியம், சத்தியம். அப்பா, ஏமாத்துறவனை விட ஏமாறவன் தான் குற்றவாளி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. நான் ஏமாந்துட்டேப்பா. இப்போ உங்க முன்னால குற்றவாளியா நிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. விடை தருவாய்.